13 வருஷத்து ஆஸ்மாவுக்கு மெட்டிகோக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஹிந்துவில் வந்து சிம்பிகோட், இது வந்து உள்நாடோட ப்ராடக்ட்டு, இது வந்து ப்ராங்கைட்டிஸுக்கு நோட்டுகளுக்கு இதெல்லாம் 13 வருஷம் பாதிச்சுட்டு ஒன்றுமே க்யூர் இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் நேச்சுரோபதி அக்யூபஞ்சருக்கு வந்து ட்ரீட் பண்ணி 15 நாள் ட்ரீட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து எங்களுக்கு க்யூராக இருக்குது. நாங்கள் 15 நாளாக இதை யூஸ் பண்ணுறதில்லை. இங்கே யோகா, டயட்டு, அப்புறம் வந்து சீட் தெராப்பி, அப்புறம் ஹைட்ரோதெராப்பி, அக்யூபஞ்சர் இதெல்லாம் பண்ணி யோகா கண்டினியூ பண்ணுறது. இப்போ எங்களுக்கு 15 நாளாக இது வந்து மாத்திரை சாப்பிடல, ரெகுலரும் பாதிக்கிறது இல்லை. இப்போ பிபி இல்லை, பிளட் ப்ரெஷர் இல்லை, பல்ஸ் ஜாஸ்தி இருந்தேன், 120 இருந்தேன், இப்போ 83, 82 ஆகிருக்கு. பிபி வந்துட்டு 130 ஆகிருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? இது டாக்டர் சொன்னது இது கண்ட்ரோல் பண்ணிப்பா முடியும், கூட ஆகாத அவசியம் இல்லை. லைஃப் லாங் எடுத்தாகணும், லைஃப் லாங் மாத்திரையும் எடுக்கணும், அந்த பஃப்பும் எடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ வந்து சைடு தான் கொஞ்சம் சைடு ஆப்ஷன்லாம் இருக்கும், எடுக்க தானே வேணும். நல்லா தண்ணி தானே சாப்பிட சொல்லியிருந்தாங்க, அப்படி தான் சொல்லாது. 10 வருஷம் சாப்பிட்டுட்டும் அதில் இந்த மெடிசன் எடுத்துட்டும் ஒன்றுமே க்யூர் இல்லை. நாங்கள் 15 நாளாயிரத்து ஒன்றும் எடுக்கிறது இல்லை. இங்கே வந்து எத்தனை நாளில் மருந்துகள்லாம் நிறுத்தினீங்க? நாங்கள் 15 நாளாக இருக்கிறது இல்லை. அந்த முதல் நாள்லேருந்தே ஆஸ்மாக்கு நிறுத்தியாச்சு. நார்மலாக ஆயிடுச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, பிளட் டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக வந்திருக்கு. ஓகே. அப்போ முதல்ல இந்த மருந்து இப்போ சில டெக்னிக்கெல்லாம் வந்து இருந்தேன், லென்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் திருப்பி கடைசியில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம் எல்லாம். ஓகே. அப்போ வந்துட்டு தொந்தரவு இல்லை, அப்படி தான் இருக்கிறது. ஓகே. இங்கே இந்த மெடிசனோட வேலை பார்த்தா இந்த டாக்டரை பார்க்குற மாதிரி எல்லாம் எக்ஸ்பென்சிவ் இங்கே அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எங்களுக்கு இல்லை. இந்த மெடிசனுக்கெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஓகே. டெய்லி நம்ம மருந்து 8 மருந்து நீங்கள் வாங்குறீங்க, பஃப் வாங்குறீங்கன்னாக்கா நிறைய ஆன்டிபயோட்டிக்கு சித்தாச்சு. ஓகே. மாதம் ஒரு 20-25,000 ரூபா வெறும் மெடிசனுக்கே போகும். மெடிசனுக்கு 10-15,000 போகுது மாதம் கண்டினியூஸாக 10 வருஷமாக போயிட்டுருக்கு. 10 வருஷம் போயிட்டு. இப்போ மருந்து மாத்திரைங்க எல்லாத்துலேருந்து விடுதலை கிடச்சிருச்சு, பூர்ண குணம். அப்போ அங்கே இருந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஆஸ்மா, இயர் பேலன்ஸு, ப்ரெஷர் எல்லாம் உங்களோட இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ அவ்வளோ காலம் மாத்திரை சாப்பிட்டு இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மெடிசன் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. அப்புறம் 15 நாள் ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சேன். இப்போ ஒரு மாத்திரையும் சாப்பிட்றது இல்லை. நல்ல அந்த டென்ஷன் டயக்னஸ் எல்லாம் மாறி இருக்கு. பிபி நார்மலாக இருக்கு. இங்கே அக்யூபஞ்சர். எத்தனை மருந்துகள் நீங்கள் எடுத்துருக்குறீங்க? என்னென்ன மருந்து? இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்களேன். இது வந்து கண்ட்ரோல். கண்ட்ரோல்னாக்கா என்னங்க? இது ஆஸ்மா வந்து நிப்பாட்டு. உங்களுக்கு ஆஸ்மா வந்து அந்த இது வந்து சடன்லி நிப்பாட்டு. ஓகே. இது வந்துட்டு இந்த மாடலும் இருக்குது. இது ஓகே. பஃப் மாதிரி. பஃப் தான். ஓகே. பஃப் தான். ஓகே. இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க? இது வந்துட்டு எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் பாருங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் அது ஒன்று. ஓகே. பாவிச்சனை தொந்தரஞ்சா சொல்லி இது கை வரக்கு ஷோரிங் ஆகும். ஓ, இது யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு கையெல்லாம் வந்து ஷிவரிங் ஆகிடும். இது டெய்லி பாவிக்கணும், மார்னிங்கும் நைட்டு ஒரு பஃப். ஓகே. இது வந்து டெய்லி மார்னிங் நைட்டு இது யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகே. இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? 10 வருஷமா நீங்கள் வந்து ஆஸ்துமாக்காக இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் ரெண்டுமே இருந்ததுங்க. பிராங்கைட்டிஸ்க்காக பிராங்கைட்டிஸ் ஆஸ்துமா. ஓகே. ஸோ பல்மனாலஜிஸ்ட் கிட்ட தான் நீங்கள் இவ்வளோ இது வந்து பார்த்துட்டு ரெகுலராக 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. இது சுயநல
இது வந்து ஸ்வீடன் கம்பெனியோட தான் இங்கே கிடைக்கல சொல்லிட்டு நாங்கள் நல்லா எடுத்து வந்திருக்கு. ஓகே. ஸோ இங்கே கிடைக்காது, இந்தியாவில் இது கிடைக்காது அப்படின்றதுனால இது எல்லாமே நீங்கள் இது வேற பஃப். இது வந்து எடுத்து வந்திருக்கு. ஓகே. இது வந்துட்டு இந்த பாப்பு. ஓகே. இது இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க? bronchitis இந்த த்ராட் இதுக்கு இந்த ஓப்பன் ஆகும். ஓகே. ஓகே. தானே. ஓகே. உங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்க கதைக்கணும் அந்த மாதிரி. ஓகே. அப்போ வந்துட்டு இது பாவிக்கிறது. ஓகே. இது நைட்டில் மட்டும் பாவிக்கிறது. இது நைட் மட்டும். இதுதான். ஓகே. இது அங்கே வந்து சொல்லிட்டு தான் வாங்கி வந்திருக்கு. ஓகே. ஓகே. இது இது ஜெர்மனி. ஓகே. அதுதான் வாங்கி வந்திருக்கு. அது இப்போ தேவையில்லை எங்களுக்கு. ஓகே. பாட்டி இருக்கும். ഫസ്റ്റ് ഡേയ്സ് തൊട്ടിട്ട് ഞങ്ങൾ മാത്രകളൊന്നും സാപ്പിട്ടിട്ടില്ല. ஓகே. എല്ലാം வேர்ட்டிகோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் தலை குனிஞ்சு இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். பிபி உடனே அதிகமாகிடும். കാട്ടിയ എല്ലാം വന്നിരുന്നു. ഇപ്പൊ ഇല്ല. இல்லை என்னென்னலாம் இருந்தது முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அதுக்கு தான் இந்த மெடிசன். என்ன இருந்துச்சு? வேர்ட்டிகோ. ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் இது பண்ணினீங்கனாலும் உடனே உங்களுக்கு வந்து தலை சுத்தல் வந்துடும். உங்களுக்கு குனிஞ்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. പ്രഷർ ഏറിയിടും. ப்ரெஷரும் ஏறும். ஓகே. என்னென்னலாம் பண்ண அந்த மாதிரி வந்திருந்ததுங்க? അത് வீட்டு வேலை எதுவுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. பண்ண முடியல, உடல் கொடுக்க முடியல, தலை குனிய முடியாது. ஓகே. ബാത്റൂമിൽ പോകാൻ முடியல. அதுதான் கஷ்டமாയിരുന്നു. ஓகே. முகம் தலை சுத்துறது. ஓகே. ஸோ நார்மல் லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருந்தது ஸ்டார்டிங் அப்போ. ஓகே. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிய வந்ததுங்களா? தெரிய வந்தது. ஓகே. ஆஸ்மா வந்துட்டு அந்த எழுப்பு வந்துட்டு நிப்பாட்டி. ஓகே. இந்த வெட்டிங்கோ 2 நாள் முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஓகே. இப்போ சுத்தமாக சரியாயிடுச்சுங்களா? ശരിയായിട്ട്. ஓகே. இப்போ வந்து ஆஸ்மாவும் இல்லை, வெர்டிகோவும் இல்லை, பிபியும் இல்லை. ஓகே. பல்ஸ் நார்மல். முதல்ல 120 130 இருந்தது. பல்ஸ் ரேட் அண்டர் 30. ஓகே. அண்டர் 30. ஓகே. அப்புறம் வந்து 100 ஆகி 83 தான் இருக்கு. ஓகே. நார்மல் ஆயிடுச்சு அதுவும். இப்போ கொஞ்சம் வாக்கிங் பண்ணியா எடுக்கிறது. இப்போ அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. கொஞ்சம் 100 மாதிரி இருக்கு. ஓகே. പിന്നെ കൊളസ്ട്രോൾ കുറഞ്ഞിருக்கு. ஓகே. 180 ആയിடுச்சு. ஓகே. 250 இருக்கு. ஓகே. கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு. LDL HDL கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. அது மெயின் யோகா. ஓகே. டயட். ഡയറ്റ്. முட்டி வலி இருந்தது இல்லைங்களா? மூட்டு வேதனை മുട്ട് വലി ഇരുന്നത്. അത് മാറി വെച്ചു. இப்போ அதுவும் சரியாயிடுச்சு. கொஞ்சம் நாலேஜ். ஓகே. இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை, ഇപ്പൊ പ്രശ്നം ഒന്നുമില്ല. எல்லாமே நார்மலாக இருக்கு. ஓகே. ஹாப்பி. അതെ. இல்ல. കാലയിൽ എഴുതുമ്പോൾ നല്ല ഹാപ്പി ആയിട്ട് அதுதான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ நார்மல் லைஃப்பை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே.